Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 7 Birth written by A.J. Cronin இந்த லெசனை பார்க்கலாம். In this excerpt from the Citadel, Andrew Manson, newly out of medical school, has just begun his medical practice as an assistant to Dr. Edward Page. இங்க உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த lesson The Citadel அப்படிங்கிற bookல இருந்து ஒரு part. இதில் ஆண்ட்ரூ மேன்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ தான் அவரோட ஸ்டடீஸை மெடிக்கல் ஸ்கூலில் அதாவது மெடிக்கல் காலேஜில் முடிச்சுட்டு ஒரு புது டாக்டர் எட்வர்ட் பேஜ் அப்படிங்கிறவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்திருக்காரு இந்த ஸ்மால் வெல்ஷ் மைனிங் டவுன் ஆஃப் பிளானலி. இந்த கதை நடக்கிறது ஒரு வெல்ஷ் அதாவது வேல்ஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறதுல வேல்ஸும் ஒரு பார்ட். அங்கே இருக்க ஒரு சின்ன மைனிங் டவுன் பிளானலி, அங்கே தான் இவர் வேலை பார்த்துட்ருக்காரு. As he is returning from a disappointing evening with Christine, the girl he loves, he is met by Joe Morgan. ஜோ மார்கன் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு. ஜோ யாருன்னு பார்ப்போம். ஜோ and his wife, who have been married nearly 20 years, are expecting their first child. அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்க போகுது. எக்ஸ்பெக்டிங்னா ஜோவோட ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த லெசனோட டைட்டில் பர்த்னு ஏன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சைல்டோட பர்த்தை பற்றி தான் இந்த லெசன். Though it was nearly midnight when Andrew reached Bryngawer, he found Joe Morgan waiting for him, walking up and down with short steps between the closed surgery and the entrance to the house. ஆண்ட்ரூ மீட்டிங்லாம் முடிச்சு ட்ரெயினில் வந்து கிறிஸ்டின் அவங்க வீட்டில் விட்டுட்டு திரும்ப அவரோட வீடு இருக்க பிரின்காவருக்கு வரும்போது மிட் நைட் 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்போ அங்கே அவரோட வீட்டுக்கு வெளியில் ஜோ மார்கனை பார்க்குறாரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிளினிக் மாதிரி வச்சுருக்காரு. அதுதான் இங்கே சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க. ஜோ மார்கன் அந்த கிளினிக்குக்கும் இவரோட வீட்டுக்கும் நடுவில் நடந்துக்கிட்டே இருக்காரு. At the sight of him, the burly driller's face expressed relief. Burlyனா strong and large, நல்ல வெல் பில்ட்டாக இருக்குது. பேர்லி ட்ரில்லர்னு அவரை ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் அங்கே இருக்க மைண்டில் ஒரு ட்ரில்லராக இருக்கார். அவர் அவ்வளோ நேரம் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். இப்போது டாக்டர் ஆண்ட்ரூவை பார்த்தோன்னே அவரோட ஃபேஸில் ரிலீஃப் தெரியுது. Hey doctor, I'm glad to see you. I've been back and forth here this last hour. The missus wants a before time too. டாக்டர், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 1 மணி நேரமாக இங்கே வந்துட்டும் போயிட்டும் இருக்கேன். என்னோட மிஸ்ஸஸ்க்கு உங்களோட ஹெல்ப் வேணும். மிஸ்ஸஸ்னா ஒய்ஃப். அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே பெயின் வந்துருச்சு. ஆண்ட்ரூ abruptly recalled from the contemplation of his own affairs, told Morgan to wait. கான்டம்ப்ளேஷன் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஆண்ட்ரூ அவரோட பிரச்சனையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி ஜோ மார்கன் திடீர்னு வந்து சொன்ன உடனே அப்ரப்ட்லின்னா குவிக்லி அவர் ஜோ மார்கன் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. He went into the house for his bag. Then together they set out for number 12 Blaina Terrace. அவரோட வீட்டுக்குள்ளே போய் அவரோட டாக்டர்ஸ் பேக் இல்லைன்னா சர்ஜன்ஸ் பேக் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு அவங்க 2 பேரும் ஜோ மார்கனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜோ மார்கனோட வீட்டு அட்ரஸ் தான் number 12 Blaina Terrace அப்படிங்கிறது. The night air was cool and deep with quiet mystery. Usually so perceptive, Andrew now felt dull and listless. அப்போ நைட் 12 o'clock வேறு ஆயிடுச்சு இல்லையா, அதனால நைட் ஏர் ரொம்ப கோல்டாக இருக்குது. எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்போவுமே அவர் பர்செப்டிவ் அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்யூஷன் இருக்கவர். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தானாகவே தோணும். ஆனால் இன்றைக்கி ஆண்ட்ரூ ரொம்ப டல்லாகவும் லிஸ்ட்லெஸ் அப்படின்னா லேக்கிங் எனர்ஜி, எதுவுமே செய்கிறதுக்கு அவருக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி தோணுது. He had no premonition that this night call would prove unusual, still less that it would influence his whole future in Blanley. He had no premonition அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே ஒரு இன்ட்யூஷனுமே இல்லை. நமக்கு சில சமயம் முன்னாடியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கு எதுவுமே தோணலை. அன்னைக்கு நைட் ஒரு அன்யூஷுவலான நைட்டாக இருக்க போகுது. பிளானலியில் அவரோட ஃப்யூச்சரையே அவரோட ஃப்யூச்சர் கரியரையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அன்னைக்கு நைட் நடக்க போகுதுன்றது தெரியாமையே அவர் போயிட்டு இருக்காரு. The 2 men walked in silence until they reached the door of number 12. Then Joe drew up short. அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் அப்படியே அமைதியாக அந்த ஜோவோட வீடு வரைக்கும் நடந்து போய்ட்றாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜோ ட்ரூ அப் ஷார்ட் அப்படின்னா ஹால்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. திடீர்னு கதவுக்கிட்ட நின்றாரு. I'll not come in, he said, and his voice showed signs of strain. Signs of strain அப்படின்னா ப்ரெஷர், டென்ஷன். ஒரு பயங்கர டென்ஷனில் இருக்காரு. அது அவரோட வாய்ஸ்லேயே தெரியுது. நான் உள்ளே வரலை அப்படிங்கிறாரு. பட் மேன், I know I'll do well for us.
ஆனால் டாக்டர் நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். Inside, a narrow stair led up to a small bedroom, clean but poorly furnished and lit only by an oil lamp. அவர் உள்ளே போன உடனே ஒரு குறுகலான படிக்கட்டு இருக்குது, அதில் ஏறி போனால் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஆனால் ஒரு ட்ரில்லரோட வீடு எப்படி இருக்கும், திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு சின்ன ஆயில் லேம்ப் தான் இருக்குது. அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. Here Mrs. Morgan's mother, a tall grey-haired woman of nearly 70, and the stout elderly midwife waited beside the patient, watching Andrew's expression as he moved about the room. உள்ளே யார் இருந்தாங்கன்னா மிஸ்ஸஸ் மார்கனோட மதர், அதாவது ஜோ மார்கனோட ஒய்ஃபோட அம்மா இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நல்லா டாலாக உயரமாக இருந்தாங்க. அவங்க தலையிலெல்லாம் வெள்ளை முடி, க்ரே ஹேர் இருந்தது. கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க யாருன்னா மிட்வைஃப். மிட்வைஃப்னா அ பர்சன் ட்ரெயின் டு அசிஸ்ட் விமன் இன் சைல்ட் பர்த். முன்னாடியெல்லாம் மிட்வைஃப் தான் டெலிவரி ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. ஆனால் இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் டெலிவரியில் ஹெல்ப் பண்ணுற நர்ஸையும் மிட்வைஃப்னு தான் சொல்கிறாங்க. அந்த மிட்வைஃப் ஸ்டவுட், நல்ல குண்டாக இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல வயசாக இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் பேஷண்ட் பக்கத்தில், மிஸ்ஸஸ் மார்கன் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் டாக்டர் ஆண்ட்ரூ உள்ளே வந்த உடனே அவரோட முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. என்ன எக்ஸ்ப்ரெஷன் தெரியுதுன்னெலாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. Let me make you a cup of tea, Dr. Batch, said the farmer quickly after a few moments. இந்த ஃபார்மர் அப்படின்னா மிஸ்ஸஸ் மார்கனோட அம்மா. அவங்கள பற்றி தானே நமக்கு சொன்னாங்க. அவங்க டாக்டர் கிட்ட நான் உங்களுக்கு ஒரு கப் ஆஃப் டீ மேக் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ச் அப்படிங்கிறது பேச்சுலரோட ஷார்ட் ஃபார்ம். Andrew smiled faintlyனா லைட்டாக சிரிக்கிறாரு. He saw that the old woman, wise and experienced, realized there must be a period of waiting, that she was afraid he would leave the case, saying he would return later. Andrew ஏன் சிரிக்கிறாருன்னா, அந்த ஓல்டு லேடி, அவங்களுக்கு நல்ல வயசானதுனால அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப வைஸாக இருப்பாங்க அவங்க. அதனால அந்த லேடிக்கு தெரியுது உடனே டெலிவரி நடக்காது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த லேடிக்கு தெரியும். அதனால அந்த டைம் வெயிட் பண்ணாமல் டாக்டர் போயிடுவாரோ, கேஸை விட்டுட்டு அப்படின்னா அந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ண வேண்டிய பேஷண்ட்டை விட்டுட்டு போயிடுவாரோன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் டீ போடவா, டீ குடிச்சிட்டு இங்கேயே வெயிட் பண்ணட்டும் அப்படின்றாங்க. டோன்ட் ஃப்ரெட் மதர், I'll not run away. கவலைப்படாதீங்கம்மா. ஃப்ரெட் அப்படின்னா வரி. நான் இங்கேருந்து ஓடிலாம் போயிட மாட்டேன். Down in the kitchen, he drank the tea which she gave him. Overwrought as he was, he knew he could not snatch even an hour's sleep if he went home. மிஸ்ஸஸ் மார்கனோட அம்மா அவருக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. இவரும் கீழே போய் கிச்சனில் டீயை குடிக்கிறாரு. ஓவர் ராட் அப்படின்னா அவர் ஏற்கனவே ரொம்ப டென்ஸாக இருக்கார், நர்வஸாக இருக்கார். அதனால அவருக்கு தெரியும் அவர் திரும்ப வீட்டுக்கு போனால் கூட அவரால் 1 மணி நேரம் கூட தூங்க முடியாது. He knew too that the case here would demand all his attention. இந்த கேஸ், இந்த லேடியோட டெலிவரி கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவரோட அட்டென்ஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், அவர் வீட்டுக்கு போயிட்டெல்லாம் வர முடியாது அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சது. A queer lethargy of spirit came upon him. Queer அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு அர்த்தம். lethargy அப்படின்னா ஒரு டல்னஸ், லைஃப்லெஸ்ஸாக திடீர்னு ஒரு மாதிரி மந்தமாக ஃபீல் பண்ணுறாரு. He decided to remain until everything was over. எல்லாம் முடிகிற வரைக்கும், டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருக்கணுன்ற முடிவுக்கு அவர் வராரு. An hour later he went upstairs again, noted the progress made, came down once more, sat by the kitchen fire. 1 மணி நேரம் கழித்து அவர் திரும்ப மாடிக்கு போய் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து கிச்சன் ஃபயர் கிட்ட உட்காந்துடுறாரு. It was still except for the rustle of a cinder in the grate and the slow tick-tock of the wall clock. எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது, ஒரு சத்தமும் இல்லை. ரசல் அப்படின்னா எந்த ஒரே ஒரு சத்தம் வருது அப்படின்னா சிண்டர் இன் த கிரேட். சிண்டர் அப்படிங்கிறது கறி பாதி எரிஞ்சும் எரியாமல் இருக்கும்ல, அதுதான் சிண்டர். கிரேட் அப்படின்னா ஃபயர் பிளேஸ் எல்லா இடத்துலையும் இருக்காதுல்ல. அப்போது இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி கிரேட் வச்சு அது மேலே கறி கோல் போட்டுருவாங்க. அதை எரிச்சா வீட்டில் நல்ல ஹீட் கிடைக்கும். கோல் எரியும் போது சில சமயம் டப்பு டப்புன்னு வெடிக்கும். அப்புறம் அதோட ஆஷ் எல்லாம் கீழே இருக்க ட்ரேயில் கலெக்ட் ஆகும். இந்த சத்தம் அப்புறம் வாலில் இருக்க கிளாக்கோட டிக்டாக் சத்தம், இந்த 2 சத்தம் தவிர அந்த வீடே ஒரே அமைதியாக இருக்குது. No, there was another sound, the beat of Morgan's footsteps as he paced in the street outside. இல்லை இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. அது என்னென்னா ஜோ மார்கன் அந்த ஸ்ட்ரீட்டில் பேஸ்ட் அப்படின்னா ஒரே ஸ்பீடில் நடந்து போயிட்டு வரும்போது கேட்குற அந்த சத்தம், அதுதான் 3வது சத்தம். The old woman opposite him sat in her black dress, quite motionless, her eyes strangely alive and voice probing, never leaving his face. ஓல்டு உமன் அப்படின்னா ஜோ மார்கனோட ஒய்ஃபோட அம்மா.
டாக்டருக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப ஆடலாம் அசையலை. இருந்தாலும் அவங்க கண்ணில் ஒரு ஒளி தெரியுது. அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க வாய்ஸாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காங்க. அவங்க டாக்டரோட முகத்தில் ஏதோ ப்ரோப் பண்ணுறாங்க, ஏதோ சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. விடாமல் இவர் முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. His thoughts were heavy, muddled. The episode he had witnessed at Cardiff station still obsessed him morbidly. அவரோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா அவர் எதையோ பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்காரு. மடல்டு அப்படின்னா ஹீ இஸ் கன்ஃபியூஸ்ட் ஓவர் சம்திங். கார்டிஃப் ரயில்வே ஸ்டேஷனில் அவருக்கும் கிறிஸ்டினுக்கும் நடந்த அந்த ஆர்கியூமெண்ட், கிறிஸ்டின்ட்ட அவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் போனது, அந்த எபிசோட், அதை பற்றியே அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்சஸ்ட் ஹிம் மார்பிட்லி அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பற்றியே யோசிச்சு ஹீ இஸ் ஃபீலிங் சிக். அவரோட மனசெல்லாம் ஒரு மாதிரி அன்பிளசன்ட்னஸ் ஃபில் ஆகியிருக்கு. He thought of Bramwell, foolishly devoted to a woman who deceived him sordidly, of Edward Page, bound to the shrewish Blodwen, of Denny, living unhappily apart from his wife. இப்போ அவருக்கு தெரிஞ்ச மற்ற கப்பிள்ஸை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் பிராம்வெல் அப்படிங்கிறவரை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவர் ஒரு லேடியை ரொம்ப லவ் பண்ணுறாரு, டிவோட்டட் அந்த லெவலுக்கு லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த உமன் டிசீவ்ட் அப்படின்னா அவரை நல்லா ஏமாத்துறா. சார்டட்லி அப்படின்னா இம்மாரல் வேல, ரொம்ப அசிங்கப்படுத்துகிற விதமாக அவரை ஏமாற்றிட்டு இருக்கா. அவர் அவ்வளோ ஃபூலிஷாக இருக்கார். அடுத்து எட்வர்ட் பேஜை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. எட்வர்ட் பேஜ் அப்படி ஷ்ரூயிஷ் அப்படின்னா யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாத ஒரு லேடி. அவங்க பேர் பிளாட்வென். அவங்கக்கிட்ட போய் மாட்டிகிட்டு இருக்காரு. அடுத்தது டெனி. அவர் ஒய்ஃபை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்காரு. His reason told him that all these marriages were dismal failures. It was a conclusion which in his present state made him wince. இந்த 3 பேரோட மேரேஜ் பற்றியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதெல்லாம் டிஸ்மல் ஃபெயிலியர்ஸ், அதாவது ஒரு சேட் எண்டிங் உள்ள ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம். It was a conclusion which in his present state made him wince. இப்படி ஃபெயிலியரான கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிச்சு இவரோட ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுனால made him wince அப்படின்னா shrink his body because of pain. திடீர்னு அடிப்பட்டு வலிக்குது, இல்லை அடிப்படப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பாடி ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகும்ல, அதுதான் வின்ஸ். He wished to consider marriage as an idyllic state. Yes, he could not otherwise consider it with the image of Christine before him. Her eyes shining towards him admitted no other conclusion. அவரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது ஐடிலிக் ஸ்டேட் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான ஒரு ஸ்டேட். கிறிஸ்டினை பற்றி நினைக்கும் போது அவரால் மேரேஜை பற்றி வேற எந்த விதமாகவும் யோசிக்க முடியல. கிறிஸ்டின் இவரை பார்க்கும் போது அவளோட கண்ணு ஷைன் ஆகுறது, இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக மேரேஜ் ஒரு ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனை தவிர வேறு எதுக்குமே அவரால் வர முடியல. இட் வாஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஹிஸ் லெவல் டவுட்டிங் மைண்ட் அண்ட் ஹிஸ் ஃப்ளோயிங் ஹார்ட் விச் லெஃப்ட் ஹிம் ரிசென்ட்ஃபுல் அண்ட் கன்ஃபியூஸ்ட். லெவல் மைண்ட் அப்படின்னா லெவல் ஹெட்டடாக இருக்குது. கல்யாணம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா கல்யாணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதெல்லாம் அவரோட லெவல் டவுட்டிங் மைண்டுக்கு தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ளோயிங் ஹார்ட், அவரோட ஹார்ட்டில் கிறிஸ்டின்காக அவருக்கு இருக்க லவ். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்டே இருக்குது. அதனால கடைசி என்ன ஆகுது அப்படின்னா ஹீஸ் ஃபீலிங் ரிசென்ட்ஃபுல், ஹீஸ் ஃபீலிங் பிட்டர் அண்ட் கன்ஃபியூஸ்ட். He let his chin sink upon his chest, stretched out his legs, stared broodingly into the fire. அவரோட சின் செஸ்ட்டில் படுற அளவுக்கு தலையை தொங்க போட்டுட்டு காலை நல்லா நீட்டிட்டு broodingly அப்படின்னா unhappily, he's looking unhappily into the fire. He remained like this so long and his thoughts were so filled with Christine that he started when the old woman opposite suddenly addressed him. ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்து கிறிஸ்டினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு இருந்த அந்த ஓல்டு லேடி மதர், அவங்க கூப்பிட்டோன்னு இவர் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. Her meditation had pursued a different course. இங்கே மெடிடேஷன்னா டீப் திங்கிங். இவர் கிறிஸ்டினை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க வேற எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. Susan said not to give her the chloroform. It would harm the baby. She is awful set upon this child, Dr. Batch. இப்போது சூசன் அப்படிங்கிறது தான் ஜோ மார்கனோட ஒய்ஃபோட பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பொதுவாக குளோரோஃபார்ம் அன்கான்ஷியஸ் ஆக்குறதுக்காக, பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் சூசன் குளோரோஃபார்ம் கொடுக்கவே கூடாது, அது குழந்தைக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் அப்பான் அப்படின்னா டு பி டிட்டர்மின் டு டூ சம்திங். இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப டிட்டர்மின்டாக இருக்கா. Her old eyes warmed at a sudden thought. She added in a low tone, we all are, I fancy. அந்த கிராண்ட் சைல்டை பற்றி நினச்ச உடனே அவங்களோட ஐஸ் எல்லாம் ரொம்ப வார்ம் ஆகிடுது. அப்புறம்
அவங்க ஒரு லோ டோனில் சொல்கிறாங்க, சூசன் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே டிட்டர்மெண்டாக இருக்கோம், குழந்தை சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபேன்சி அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் லைக்கிங் ஆர் அட்ராக்ஷன். ஹீ கலெக்டட் ஹிம்செல்ஃப் வித் அன் எஃபர்ட். இவ்வளோ நேரம் எதையோ யோசிச்சுட்டு இருந்தார், இப்போ அவர் ப்ரெசென்ட்க்கு வர்றாரு. He regained control over his thoughts. It won't do any harm, the anesthetic, he said kindly. They'll be all right. இந்த லேடிட்ட கைண்டாக அஷ்யூர் பண்ணுறாரு. அனஸ்தட்டிக், அதாவது குளோரோஃபார்ம் கொடுக்கறதுனால எந்த ஹார்மும் இருக்காது, அவங்க நல்லா இருப்பாங்கன்றாரு. Here the nurse's voice was heard calling from the top landing. Andrew glanced at the clock which now showed 3:30. இப்போ மேலே நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க லேண்டிங்லேருந்து படியில் ஒரு ஃப்ளாட்டான ஏரியா இருக்கும், அங்கேருந்து நின்று கூப்பிடுறாங்க. ஆண்ட்ரூ கிளாக்கை பார்க்குறாரு, மணி 3:30 அப்படின்னா 3:30 ஆகுது. He rose and went up to the bedroom. He roseனா he stood up and அவர் பெட்ரூம் போகிறாரு. He perceived that he might now begin his work. Perceive அப்படின்னா he understood. அவரோட வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவருக்கு புரியுது. An hour elapsed. அப்படியே 1 மணி நேரம் போயிடுச்சு. Elapsed அப்படின்னா past. It was a long harsh struggle. ரொம்ப நேரம் இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னா இந்த டெலிவரி, இந்த சைல்ட் பர்த் போயிட்டே இருந்தது. Then as the first streaks of dawn strayed past the broken edges of the blind, the child was born lifeless. First streaks of dawn அப்படின்னா விடிய காலையில் சூரியனோட வெளிச்சம் அங்கே இருக்க அந்த பிளைண்ட்ஸ் வழியாக அந்த பெட்ரூம்குள்ளே, பிளைண்ட்ஸ் அப்படின்னா கர்டன் மாதிரி லைட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதில் இருக்க கேப்ஸ் வழியாக சூரியனோட வெளிச்சம் அந்த ரூம்குள்ளே வந்து பட்டப்போ அந்த குழந்தை பிறந்தது. ஆனால் எப்படின்னா லைஃப்லெஸ்ஸாக இருந்தது. As he gazed at the still form, a shiver of horror passed over Andrew. Gazed அப்படின்னா stared. அவர் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காரு. அந்த குழந்தை எப்படி இருக்குது, ஸ்டில் ஃபார்ம். இப்படி லைஃப்லெஸ்ஸாக பிறக்கிற குழந்தையெல்லாம் ஸ்டில் பார்ன் பேபின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவரோட உடம்பு ஃபுல்லாக a shiver of horror. He started shaking and shuddering. After all that he had promised. இவர் அந்த லேடிட்ட வேற ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா, அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு. His face heated with his own exertions, chilled suddenly. Heated with his own exertions அப்படின்னா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 1 hour அவரோட அந்த ஸ்ட்ரெயின், அந்த டென்ஷன், ஆங்ஷியஸ்னஸ், அதனால அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி ஹீட் ஆன மாதிரி இருந்தது. Chilled suddenly அப்படின்னா he is not able to feel anything. He has gone numb. அப்படியே ஒரு இமோஷனே இல்லாத ஸ்டேட்டுக்கு அவர் போயிட்டாரு. He was shocked. He hesitated, torn between his desire to attempt to resuscitate the child and his obligation towards the mother, who was herself in a desperate state. இப்போ அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி இருக்குது. குழந்தைய பார்க்குறதா, குழந்தைய வந்து ரீசசிட்டேட் அப்படின்னா ரிவைவ் பண்ணுறதா, அதை திரும்ப லைஃப் கொண்டு வரதுக்கு அட்டம் பண்ணுறதா, இல்லைன்னா ஒரு டாக்டரோட ஆப்ளிகேஷன், டியூட்டி என்ன, அம்மாவை தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா அம்மாவே இப்போ வந்து ஒரு டெஸ்பரேட் ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களுக்கே இப்போது ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ இது 2 பேரில் யாரை பார்க்குறதுன்ட்டு அவர் அப்படியே டார்ன் பிட்வீன், ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காரு. The dilemma was so urgent, he did not solve it consciously. இப்போ அவர் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்காரு. He had to make a very difficult choice between the two. Blindly, instinctively, he gave the child to the nurse and turned his attention to Susan Morgan, who now lay collapsed, almost pulseless and not yet out of the ether, upon her side. இப்போ அவர் கான்ஷியஸாக எந்த முடிவும் எடுக்கலை. இன்ஸ்டிங்டிவ்லினா அவரோட உள் உணர்வுக்கு என்ன தோணுதோ அதுபடி அவர் செய்கிறாரு. குழந்தைய அப்படியே பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவரோட அட்டென்ஷன் எல்லாம் இப்போ சூசன் மார்கன் மேலே தான் இருக்குது. கொலாப்ஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாமல் அந்த பெட்டில் படுத்து கிடக்காங்க. அவங்க உடம்புல பல்ஸ் இல்லை, அதாவது அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப லோ ஆகிடுச்சு. ஈதர் அப்படிங்கிறது அனஸ்தட்டிக், அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்காக கொடுக்குறது. இன்னும் அவங்க அதை விட்டு வெளியில் வரல. சூசன் சைடில் திரும்பி படுத்திருந்தாங்க. His haste was desperate, a frantic race against her ebbing strength. It took him only an instant to smash a glass ampule and inject the medicine. Ebbingna decreasing gradually. சூசனோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்ட் அவர் ரேஸ் பண்ணுற மாதிரி இவர் வேகமாக ஃப்ரான்டிக் அப்படின்னா ஒரு பயத்தோட பேனிக் ஸ்ட்ரிக்கன் ரேஸ் மாதிரி அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆம்பியூல் கிளாஸ்னால் ஒரு சீல்டு வயல், அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க மெடிசனை சூசனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. Then he flung down the hypodermic syringe and worked unsparingly to restore the flaccid woman. இப்போ அவர் ஹைப்போனா அண்டர், டெர்மிக்னா ஸ்கின், அந்த சிரிஞ்சை எடுத்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. ஒர்க்ட் அன்ஸ்பேரிங்லி அப்படின்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அப்படி ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஒர்க்ட் மெர்சிலெஸ்லி அப்படின்னு அர்த்தம். ஃப்ளாக்சிட் உமன், ஃப்ளாக்சிட் அப்படின்னா ஷி இஸ் வெரி வீக், ரொம்ப லேக்ஸாக இருக்காங்க, அவங்களோட பாடியில் அந்த ஸ்டிஃப்னஸ்ஸே இல்லை. ஸோ அவங்கள ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு, திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு அவர் அன்ஸ்பேரிங்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு.
After a few minutes of feverish effort, her heart strengthened. He saw that he might safely leave her. He swung round in his shirt sleeves, his hair sticking to his damp brow. Feverish effortna அந்த haste, frantic, excessive effort அப்புறமா few minutes அப்புறமா சூசனோட ஹார்ட் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அவங்களோட ஹார்ட் பீட் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க சேஃப் ஆயிட்டாங்க, அவங்கள விட்டுறலாம் அப்படின்னதுக்கப்புறம் அவர் ஸ்வங் ரவுண்ட் இந்த பக்கமாக திரும்பி இன் ஹிஸ் ஷர்ட் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா கோல்டு கண்ட்ரீஸ்லலாம் நம்ம ஆரம்பத்துலேயே கூட பார்த்தோம் இல்லையா, அந்த நைட் ரொம்ப கோல்டு நைட்டாக இருந்தது அப்படின்னு. அப்போ பொதுவாக ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கோட்டோ இல்லை ஜாக்கெட்டோ போட்டிருப்பாங்க. இப்போ அவர் அந்த மாதிரி அவரோட ஷர்ட் ஸ்லீவ்க்கு மேலே எதுவுமே கவர் ஆகலை, என்ன ஒரு கோட்டும் ஜாக்கெட்டுமே இல்லை. அவரோட ஐப்ரவுஸ் எல்லாம் டேம்பாக இருக்குது, ஈரமாக இருக்குது. அவரோட தலை முடியெல்லாம் அவரோட ஐப்ரோஸில் போய் ஒட்டிகிட்ருக்கு. அந்த அளவுக்கு ஹீஸ் ஸ்வெட்டிங் பை த ஸ்வெட் ஆஃப் ஒன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இட் மீன்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், அ லாட் ஆஃப் மேனுவல் ஃபிசிக்கல் ஒர்க். இப்போது அம்மா சேஃப் ஆயிட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால திரும்பி நர்ஸ் கிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா, வேர்ஸ் த சைல்டு. இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.